நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொன்முடி அவர்கள் 3 ஆண்டு காலம் சிறை தண்டனை, 50 லட்ச ரூபாய் அபராதம், 30 நாள் காலக்கெடு, அதாவது நிறுத்தி வைத்திரு, இப்படி சம்பவங்கள் நடந்திருக்கிற போது அந்த உயர்கல்வித்துறை அமைச்சரை யாருக்கு கொடுக்குறாங்க? ராஜகண்ணப்பன் என்ற பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜகண்ணப்பன் அவர்களுக்கு வழங்குறாங்க. அவருக்கு ஏற்கனவே அமைச்சர் பதவி இருக்குது. அமைச்சர் பதவி இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் எத்தனை பேர் இருக்காங்க? அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து இந்த குறுநில மன்னர்கள் இந்த வட்டத்தை தாண்டி வெளியில் வர முடியாதா? அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்கிறது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நினைத்தாங்கன்னா இன்னைக்கு இரவு யாரும் அமைச்சராக இருக்கணும், நாளை காலையில் யார் அமைச்சராக இருக்கணும்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க. அப்படி முடிவு செய்ய வேண்டிய இடத்துல திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறதா? அந்த திராணியும் தெம்பும் அந்த கோலோச்சக்கூடிய அதிகாரம் படைத்த நிலைமையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் இருக்கிறாரா இல்லையா? உதயநிதி அவர்களெல்லாம் அரசியலுக்குள்ளே வந்த பிறகு இப்படி இருக்குது அப்படின்னா, அப்போ உதயநிதி மற்றும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்தோடு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எல்லாம் என்ன அரசியல் பண்ணுறார்? இங்கே மாவட்டத்துக்குள்ளேயும் சரியான அரசியல் பண்ணலை. இங்கே ஏற்கனவே குடமுரட்டி பிரச்சனையிலேருந்து நேரு பிரச்சனையிலேருந்து பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. அப்போ இவர்கள் என்ன அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள்? திராவிட முன்னேற்ற கழகம் சறுக்கல் பாதையில் சென்று கொண்டிருக்கிறதா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே பல்வேறு துரோகங்களை செய்த நிலையிலே ஒரு எதிர்க்கட்சி வரிசையிலே செயல்பட முடியாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை முறையாக சுட்டி காட்ட முடியாத தெம்பும் திராணியும் இல்லாத சும்மா பேரளவுக்கு பார்த்தீங்களா விடியலற்ற ஆட்சின்னு சும்மா யாரோ எழுதி கொடுக்கறத வச்சு சும்மா பேரளவுக்கு பேசுகிறாங்கன்னா அது வலுவான எதிர்க்கட்சி கிடையாது. நம்ம வேளாண்மை துறையில் இணை இயக்குனர் 300 கோடி ரூபா ஊழல் பண்ணியிருக்காரு. கூடுதல் இயக்குனராக 5 கோடி ரூபா பணம் கொடுத்து பதவிக்கு போயிருக்காரு. சங்கரலிங்கத்திட்ட 1 கோடி கொடுத்துருக்காரு, பாலகணபதிகிட்ட 1 கோடி கொடுத்துருக்காரு, கோவில்கிட்ட 1 கோடி கொடுத்துருக்காருங்கிற விஷயத்தை நம்ம சொல்கிறோம். அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணணும்? வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவு துறையில் இந்த ஊழல் நடந்திருக்கு, வேளாண்மை துறையில் இந்த ஊழல் நடந்திருக்குன்னு சுட்டி காட்டணும். அப்போ சுட்டி காட்ட வேண்டிய இடத்துல அவர் இல்லை. அப்போ எதிர்க்கட்சி வலுவாக இல்லை என்பதற்கு நிலையை பயன்படுத்தி கொண்டு இவர்கள் நல்லாட்சி செய்யணும், அவர்கள் நினைத்ததெல்லாம் கொண்டு வந்து சாதித்து காட்ட வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஆளுங்கட்சியாக இருந்து கொண்டு நல்ல பெயர் எடுத்து இன்னும் அடுத்த ஆட்சியில் வரணும்னா கண்டிப்பாக சாராய ஆலைகளை மூடணும், தென்னம்பால் பணம்பால் இருக்க அனுமதி கொடுக்கணும், அந்த வேலைகளை எல்லாம் செய்யணும். அப்போ இன்னும் அமைச்சர் பதவிகளை இன்னும் கூடுதலாக விரிவாக்கம் செய்து அமைச்சர் பதவிகளை கொடுக்கணும். அப்போ அமைச்சர் பதவியை பொன்முடிக்கு இருந்தக்கூடிய உயர்கல்வித்துறை அமைச்சரை ஏன் ராஜகண்ணனுக்கு பொறுப்புத்துறை அமைச்சராக கூடுதல் பொறுப்பாக கொடுத்துருக்காங்க? அடுத்து எம்பி தேர்தலோடு இணைந்து திருக்கோவில் ஒரு சட்டமன்ற இடைத்தேர்தல் வரும். அப்போ பொன்முடி பையனை நிறுத்தி மறுபடியும் உயர்கல்வித்துறை அமைச்சராக ஒரு பையனுக்கு கொடுக்கலான்னு திட்டமிட்டீங்களா? அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொடர்ந்து மாவட்ட செயலராக ஒருத்தரே தான் இருப்பாங்க. மாவட்ட செயலராக ஒருத்தரே கூட இருக்கிறது கூட பிரச்சனை இல்லை, சட்டமன்ற உறுப்பினராகவே இருக்கிறது கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம 4-5 தடவை சட்டமன்ற உறுப்பினராக ஒரு 6வது தடவையாவது நமக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும். ஒரு 2 தடவை சட்டமன்ற உறுப்பினராக 3வது தடவையும் நம்ம வெற்றி பெற்று எப்படியாவது அமைச்சராகி விட வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்குமே இருக்கும். அமைச்சருங்கிறது ஒரு அதிகாரம் படுத்த பதவி, காலத்துக்கும் அது அவர்களுடைய வரலாற்றில் எழுதப்படக்கூடிய ஒன்று. அதனால் 2 முறை 3 முறை எம்எல்ஏவாக இருக்கிறது கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஒரு தடவை அமைச்சராகிட்டு தான் அவங்க அந்த பதவியிலேருந்து அந்த மக்கள் பிரதிநிதியிலேருந்து அவங்க ஒதுங்கிக்கிட்டாங்கன்னா கூட அவங்களுக்கு ஒரு காலத்துக்கும் ஒரு பேர் இருக்குங்கிற ஆசை எல்லாத்துக்கும் இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த பொன்முடி வகித்த உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவியை யாருக்கு கொடுத்துருக்கணும்? நான் ஒரு பட்டியல் சொல்கிறேன். அதாவது திருவையாறு சட்டமன்ற தொகுதியில், அதாவது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களையே தோற்கடித்து தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய துரை சந்திரசேகர், அதாவது பாஜகவை சேர்ந்த பூண்டி வெங்கடேசனை தோற்கடித்து மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக வந்தார். அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சிக்கு பூண்டி வெங்கடேசனுக்கு முறையான ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை. அங்கே ஏற்கனவே வைத்தியலிங்கம்லாம் பஞ்சாயத்து பண்ணி ஒழுங்காக வேலை பாருங்க அப்பாங்கன்னு சொல்லியும் ரத்னசாமிக்கு சீட்டு கிடைக்காதனால திட்டமிட்டு பூண்டி வெங்கடேசனை தோற்கடித்து விட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் கார்த்திகேயன் அமமுகவிலிருந்து ஒருத்தர் போட்டியிட்டார், அவர் பெருவாரியான வாக்குகளை பெருத்து விட்டார். அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது. மற்றபடி துரை சந்திரசேகரால் தனிப்பட்ட முறையில் அவர் வெற்றி பெற்றார் என்றால் கிடையாது. அது உள்ளடி வேலையும் நடந்தது, அமமுக ஓட்டுகளையும் பிரித்தது, அங்கே திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது. இப்படி தான் தமிழ்நாடு முழுக்க ஒரு 20 இடத்துல அமமுக ஓட்டு பிரிக்கிறதுலே தோல்வி அடைந்து விட்டார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரி, கூட்டணி கட்சிகள் இருந்தக்கூடிய பாஜகவும் சரி. அந்த வகையில் தான் பூண்டி வெங்கடேசன் தோற்கடிக்கப்பட்டார். அப்படி பார்க்கிற பொழுது துரை சந்திரசேகர் அவர்களுக்கு இந்த உயர்கல்வித்துறை அமைச்சரை கொடுத்துருக்கணும். சரி, நீலமேகம் சட்டமன்ற உறுப்பினர் தஞ்சாவூரில் 2வது முறையாக வெற்றி பெற்றிருக்கிறாரு, அவருக்காவது அந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவியை கொடுத்துருக்கணும்.
இங்கே முழுக்க முழுக்க இளங்கலை பட்டம் பெற்றவர்கள் பட்டதாரிகளுக்கே அமைச்சர் பதவி கொடுக்கப்படுகிறதா? ஓரளவு படித்தவங்களாக இருந்தால் அவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கலாம். அப்படி துரை சந்திரசேகர் சட்டமன்ற உறுப்பினருக்கு நீங்கள் அமைச்சர் பதவி கொடுக்கல, நீலமேகத்துக்கு கொடுக்கல. திருவையாறு சட்டமன்ற தொகுதி நிர்கதியாக இருக்குது, அனாதையாக இருக்குது. முட்டுச்சந்தில் காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரலையும் சரக்கு ஓடிக்கிட்டே இருக்குது. அது ஒன்றிய செயலாளருக்கும் பங்கு போகுது, சேர்மனுக்கும் பங்கு போகுது, எல்லாத்துக்கும் பங்கு போகுது. கேட்டால் ஆள் விட்டு மிரட்டுறது, உருட்டுறது. என்னக்கிட்டலாம் மிரட்ட சொல்லுங்கள், மிரட்டி இங்கே வேலைக்கு ஆகாது. நம்ம உண்மையை தான் சொல்கிறோம். ஆக சரக்கு ஓட்டி சம்பாதிக்கிறீங்க. ஆனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திருவையாறு சட்டமன்ற உறுப்பினருக்கு அமைச்சர் பதவி கிடைச்சிச்சுன்னா இது மாதிரி கெடுதல்லாம் நடக்குமா? கொஞ்சம் கூப்பிட்டு கண்டிச்சு, எப்போ நம்ம ஆட்சிக்கு கெட்ட பேர் வந்துடும், இது மாதிரிலாம் செய்யாதீங்கன்னு சொல்லுவார். நீலமேகம் அவர்கள் 2வது முறையாக வெற்றி பெற்றிருக்கிறார். அவருக்கும் அந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவியில் கொடுத்துருக்கணும். பொறுப்பு அமைச்சராக கொண்டு போய் ராஜகண்ணப்பனுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. கட்சி மாறி 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 வந்தவங்களுக்கு கொடுக்குற நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கக்கூடிய துரை சந்திரசேகர் கொடுக்கல, நீலமேகத்துக்கு கொடுக்கல. அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஆண்டாண்டு காலமாக கட்சி வேலை பார்த்து, கட்சி கொடி பிடிச்சி, மேடை தோறும் கத்தி, கலைஞர் குடும்பத்துக்கு வேலை பார்த்து, ஸ்டாலின் குடும்பத்துக்கு வேலை பார்த்து, உதயநிதி குடும்பத்துக்கு வேலை பார்த்து, இன்பநிதி முதலமைச்சர் ஆக்கணுங்கிற எண்ணத்தோடு இருக்கிற இவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்காம ஏற்கனவே திமுக அதிமுகன்னு மாறி மாறி வந்து பல்வேறு துறைகளில் அமைச்சராக இருந்த ராஜகண்ணப்பன் ஒரு கட்டத்தில் பிற்படுத்தப்பட்டது மற்றும் நலத்துறை அமைச்சருக்கு போகிறாருன்னா போக்குவரத்துறை அமைச்சர்லேருந்து ஜாதியை சொல்லி 2-3 பேர்த்த கடுமையாக திட்டிவிட்டார். அது வீடியோ வைரலாக வந்ததுனால அதை பார்த்துட்டு பிற்படுத்தப்பட்ட நலத்துக்கே அந்த துறை சார்ந்தவங்க, அந்த சாதி சம்மந்தப்பட்ட துறைக்கே மாற்றிட்டார். அப்போ அவர் ஏன் அதிருப்தியில் இருந்தார்? ராஜகண்ணப்பன் அதிருப்தியில் இருந்தார். அதனால் அமைச்சர் பதவி உயர்கல்வித்துறை அமைச்சர் கூடுதல் பொறுப்பாக கொடுக்குறோம்னா, அவர் தான் ஏற்கனவே போக்குவரத்துறை அமைச்சர் வந்துட்டார், பல துறைகளில் இருந்துட்டார். அவர் சமுதாயம் சார்ந்தும் பெரிய அளவுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குது. தனி கட்சி தொடங்கியும் பார்த்துட்டாரு. கடைசியில் இது ஒத்து வராதுன்னு திமுகவில் வந்து இணைஞ்சிட்டாரு. அவர் பார்க்காத பணம் கிடையாது, பார்க்காத பதவி கிடையாது. ஏன் முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்படுறாருமே, அந்த பதவியை கொடுத்துட்டு போங்களேன் ராஜகண்ணப்பனுக்கு. வேற ஆளுக்கு அமைச்சர் பதவி வேற, ஏற்கனவே அமைச்சர் பதவியில் இருக்கிறவங்களுக்கே எதுக்கு கொடுக்குறீங்க? பச்சை மரத்திற்கே தண்ணீர் ஊட்டினால் பட்ட மரத்தின் கதி என்ன என்று நம்ம கேட்குறோமே. பச்சை மரத்திற்கே நீங்கள் தண்ணி ஊட்டிக்கிட்டு இருக்கீங்களே, அப்போ பட்ட மரத்தினுடைய கதி என்ன? பட்ட மரம் பட்டது தான் என்று திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லக்கூடாது. ஏதாவது ஒரு ஓரத்தில் நமக்கு தண்ணி ஊற்றுவாங்க, யாராவது ஒரு எஜமான, ஏதாவது ஒரு புண்ணியவான் தண்ணி ஊற்றுவான்னு ஒரு வேர் எங்கேயாவது ஏங்கி கொண்டிருக்குமே. டப்பு டப்புன்னு வாயை பிளந்து அப்படியே ஏங்கிறது மாதிரி, குருவி தண்ணிக்கு ஏங்கிறது மாதிரி ஏங்கி இருக்குமே. 2 சொட்டு தண்ணி விட்டால் போதுமே, பொழைச்சிக்குமே. பட்ட மரமும் துளுக்குமே. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து இந்த குறுநில மன்னர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து கொண்டிருக்கிறது. அது ராஜகண்ணப்பன் சொல்ல யாருக்காக இருந்தாலும் இந்த கூடுதல் பொறுப்புகளை எதற்கு வழங்குகிறீர்கள்? ஒரு அமைச்சருக்கு 2 துறை எதற்கு? நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை எதற்கு? பிற்படுத்தப்பட்ட நலத்துறையில் அமைச்சராக இருக்காரு, மீண்டும் அவருக்கு கூடுதல் பொறுப்பாக உயர்கல்வித்துறை அமைச்சர் எதுக்கு? கூடுதல் பதவிகளை கொடுத்து அவர்கள் ஊழல் முறைகேடுகள் செய்ய திராவிட முன்னேற்ற கழகம் தூண்டுகிறது. இந்த குறுநில மன்னர்களை ஒழிக்கவே முடியாது என்கிற நிலைமையில் திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கிறது. அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த திருச்சியில் நேருவை தவிர யாரும் அரசியல் செய்ய முடியுமா? அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை தவிர இனிமேல் யாரும் அரசியல் செய்ய முடியுமா? துறையூரில் ஸ்டாலின் குமார் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வெற்றி பெற்றிருக்கிறார். இப்போ 2021 வெற்றி பெற்றிருக்கிறார். அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கலாமே. ஏன் அவருக்கு அமைச்சர் பதவி, இந்த பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் பதவி அவருக்கு கொடுக்கலாமே, ஏன் கொடுக்கல? அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டுமென்றே குறுநில மன்னர்களை வளர்த்து விட்டு இந்த மாதிரி வேலை செய்கிறது. இதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது வெறுப்பிலே இருக்கிறார்கள் மக்கள். இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நீலமேகத்தை அடுத்து முத்துராஜா, புதுக்கோட்டையில் முத்துராஜா என்ற புதியவர் சட்டமன்ற உறுப்பினர் இளரத்தம் புதுசாக வந்திருக்கக்கூடியவர். அவருக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் அவருக்கு தான் கிடைக்கும் என்று எல்லோருமே எதிர்பார்த்தார்கள். அவர் ஒரு மருத்துவர், அவருக்கு அந்த பதவியை கொடுத்துருக்கலாம். உயர்கல்வித்துறையை மா சுப்பிரமணியனுக்கு கொடுத்துட்டு முத்துராஜாவுக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் கொடுத்துருக்கலாம். அதை செய்யலை. அடுத்து பார்த்தீங்கன்னா சவுந்தரபாண்டியன் 4 முறை வெற்றி பெற்ற நாயகன். அவர் போல் யாராவது வெற்றி பெற முடியுமா? திருச்சி மாவட்டத்தில் 4 முறை தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கிறார் சவுந்தரபாண்டியன், லால்குடி எம்எல்ஏ. அவருக்கு பதவியில் டெண்டரு போன்ற போக்குவரத்து, கமிஷன் போக்குவரத்தெல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டது. உடனே முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பி, என்னை இது மாதிரி பண்ணிட்டாங்க, எனக்கு சட்டமன்ற உறுப்பினர் பதவி வேண்டாம், ஒன்றும் வேண்டாம்னு சொல்லி கடிதம் அனுப்புனதுனால இப்போ கமிஷன் போக்குவரத்து போயிட்டுருக்கு. இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக கமிஷன் வாங்குறதாகவும் ஒரு தகவல். லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலும் சரி, நெடுஞ்சாலைத்துறையில் பெரிய அளவுக்கு கமிஷன் கூடுதலாக வாங்குகிறார். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு, அடுத்த தடவை நமக்கு சீட்டு கிடைக்காது, நேரு சீட்டு கிடைக்க விடாமல் பண்ணிடுவார், அடுத்த தடவை நின்னாலும் தோக்கடிச்சிருவாருன்னு நினச்சிக்கிட்டு சவுந்தரபாண்டியன் கமிஷன் அளவுக்கு அதிகமாக வாங்கி கொஞ்சம் கல்லா கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. இருந்தாலும் வாழ்க வளமுடன். இருப்பினும் அவர் 5வது முறையாக லால்குடி சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட்டாலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர்
குமார் அவர்கள் மிகவும் வலுவான அரசியல் செய்வதால் அங்கே நல்ல வேட்பாளர் அவர் நியமிக்கும் பொழுது நிச்சயமாக லால்குடி சட்டமன்ற தொகுதியில் யார் நின்னாலும் 2026 அதிமுக வெற்றி பெறும் என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலைமையில் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருவரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி போன முறை ஏற்கனவே போட்டியிட்டு தோல்வியடைந்தவர், உள்ளடி வேலையால் தோற்கடிக்கப்பட்டவர், இல்லைனா போன முறையே வெற்றி பெற்றிருப்பார். இந்த முறை அவருக்கு எல்லா சூழ்நிலையிலும் ஒத்து போய் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையும் கூப்பிட்டு உள்ளடி வேலை எதுவும் பார்க்காதீங்கன்னு சொன்னதின் அடிப்படையில் பழனியாண்டி அவர்கள் எல்லா சமுதாயத்திலும் சரி மற்ற எல்லோருத்திலும் சரி பழகக்கூடியவர், நல்ல மனிதர், நல்ல திறமையானவர், கடுமையாக வேலை செஞ்சு தன்னுடைய செல்வாக்கினாலும் கட்சி செல்வாக்கினாலும் பொதுமக்களுடைய ஆதரவினாலும் 2021 வெற்றி பெற்றார். அப்போ நட்சத்திர தொகுதி அம்மையார் ஜெயலலிதா, வளர்மதி, கூப்பாகிருஷ்ணன் இப்படி அமைச்சர் பதவிகளாகவே வகித்து வந்த இந்த நட்சத்திர தொகுதியில் அவருக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கலாம், அவருக்கு கொடுக்கல. ஸ்டாலின் குமார் நம்ம ஏற்கனவே இந்த 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ ஸ்டாலின் குமார் அவர்களுக்கு இந்த பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சரை கொடுத்துட்டு உயர்கல்வித்துறை அமைச்சரை ஏன் ராஜகண்ணப்பண்ணு கொடுத்துருங்களே? ஆக திராவிட முன்னேற்ற கழகம் திட்டமிட்டு பல்வேறு வேலைகளை இது போன்று செய்து கொண்டு இருக்கிறது. ஏன் தொடர்ந்து இந்த குறுநில மன்னர்களை வளர்த்து கொண்டே வருகிறீர்கள்? நினைத்தால் ஒரு 5 அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு மாற்றி விட்டு வேற ஆளுக்கு பதவி கொடுத்து பாருங்க, ஆட்சியை கழிச்சிருவாங்களா என்ன? பிஜேபி பக்கம் போயிடுவாங்களா என்ன? திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து இது போன்ற செயல்களை செய்து வருவதால் குறுநில மன்னர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொடர்ந்து அதுபோல் ஒரு 20 பேர் இருக்காங்க. அதில் ஒரு 5 பேரை தூக்கி ஊழல் முறைகேடில் தனி நீதிமன்றம் வைக்கிறேன், சிறைச்சாலை அமைக்கிறேன், நிச்சயமாக உள்ள போடுவேன்னு சொல்லி தேர்தல் அறிக்கையில் சொன்ன முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதுலேயும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. தன்னுடைய கட்சியில் ஆட்சி அதிகாரத்தில் வலிமையோடு இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த உயர்கல்வித்துறை அமைச்சரை ராஜகண்ணனுக்கு கொடுத்துருக்காரு. அவருக்கு அமைச்சர் பதவி இருக்குது, அவருக்கு அந்த பதவியே இருக்கட்டும். வேறு ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்கலாம், பழனியாண்டியை கொடுக்கலாம், சந்திரசேகர் கொடுக்கலாம், நீலமேகத்துக்கு கொடுக்கலாம், முத்துராஜா கொடுக்கலாம், பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினரில் பிரபாகரன் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு கொடுக்கலாம், அவருக்கு பிற்படுத்தப்பட்ட நலத்துறை கொடுக்கலாம். அந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவி அவருக்கு கொடுக்கறதுனால என்ன இருக்க போது? பிரபாகரனுக்கு கொடுக்கலாம், ஸ்டாலின் கொடுக்கலாம், முத்துராஜாவுக்கு கொடுக்கலாம், பழனியாண்டி கொடுக்கலாம், துரைசந்திரன் கொடுக்கலாம், நீலமேகத்துக்கு கொடுக்கலாம். ஆக திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து இந்த குறுநில மன்னர்கள் நிலையை ஒழிக்காமல் அரசியல் செய்வதால் அது இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் பெரிய அளவுக்கு கேடு. பணமும் புகழும் ஒரே இடத்துல சேர்ந்து கொண்டே இருக்கும். பிற சமுதாய மக்களுக்கும் அந்த வசதி வாய்ப்புகள் கிடைக்காது. ஸ்டாலின் குமார் அவர்களுக்கு துறையூரில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினருக்கு பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறை கொடுக்கும்போது அவர் சமுதாயம் சார்ந்த மக்கள், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் செல்வாக்கிலே வேலை வாய்ப்பிலே கொஞ்சம் உயர்வடைவார்கள். அதே போல் பெரம்பலூரில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பிரபாகரன் அவர்களுக்கு பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறை அமைச்சர் கொடுக்குற பொழுது அவர் சமுதாயம் சார்ந்த மக்கள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரம்பலூர் மக்கள் கொஞ்சம் பயனடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் பழனியாண்டிக்கு உயர்கல்வித்துறை அமைச்சரோ, நீலமேகத்துக்கோ, துரைசந்திரசேகருக்கோ, முத்துராஜாவுக்கோ இதுபோலவர்களுக்கு உயர்துறை அமைச்சர் யாருக்காவது மாற்றி இந்த பண்ணி ஒரு 6 மாதம் நீ ஒரு 6 மாதம் கொடுத்தா என்ன? கொடுக்கறதுல என்ன இருக்குது? ஆக குறுநில மன்னர்களை தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் உயிர்ப்பித்து அதற்கு தண்ணீர் ஊற்றி அதிகமாக வளர்த்துக்கிட்டே வருது. அது ஒரு நாள் விஷமாக மாறி திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரே கட்டமாக விளங்கிடும். ஆகையினால் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த குறுநில மன்னர்கள் நிலையை மாற்றுமா? அப்படி மாற்றுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் இனியாவது அவர்களுக்கு இருக்கக்கூடிய கெட்ட பெயர்களை கொஞ்சம் கொஞ்சமாக மறைத்துக் கொள்வதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி இந்த சாராய ஆலைகளெல்லாம் மூடிவிட்டு தென்னம்பால் பணம்பால் இருக்கிறதுக்கு அனுமதி கொடுத்து இந்த 2 அமைச்சர்கள் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு 2 துறை இருக்கக்கூடிய அமைச்சர்களெல்லாம் பிடுங்கி வேறு யாருக்காவது நான் சொன்ன அந்த துறை சந்திரசேகர், நீலமேகம், பழனியாண்டி, முத்துராஜா, ஸ்டாலின் குமார், பிரபாகரன் போன்றவர்களுக்கு வழங்குமா? ஏன்னா ஏவாவேலுக்கு 2 துறை இருக்குது, இன்னும் மற்ற துறை அமைச்சர்களுக்கெல்லாம் 2 துறை இருக்குது. அதிலெல்லாம் மாற்றி பிடுங்கி வேறவர்களுக்கு கொடுங்கள். குறுநில மன்னர்களை திராவிட முன்னேற்ற கழகம் ஒழித்து காட்டுங்கள், நல்லாட்சி செய்யுங்கள் என்பதை தான் அந்த செய்தி வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.